சார் இந்த இஷ்யூ பாத்தீங்களா? நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க சார், அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் எல்லாம் மலையே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயராம் வெங்கடேஷ் சொன்னது என்னன்னா, இந்த நெல்லை அடைமிதிப்பான்குளம் சம்பவத்திற்கு பிறகு அங்க 54 குவாரிகள் இயங்கிக் கொண்டிருந்தது. அதுல 53 குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கிக் கொண்டிருந்தது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஆய்வுல தான் தெரிஞ்சது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு கமிட்டி போட்டு கலெக்டர் தலைமையில அபராதங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பவாச்சும் 54 இருந்தது, இப்ப நூற்றுக்கணக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்குங்கிறாரு. சார் இந்த விவகாரத்துல சார் இதுல அவங்க 3 பேரு தொடர்ந்து அடிபடுறது அப்படிங்கறதுனால நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த RR குரூப்னா யாரு அப்படின்ட்டு. இவங்க மண்ணு பண்றாங்க அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டின் மணல் மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசி அதுங்க தனியாவே அதை ஷோவாவே பண்ணியிருக்கோம். இவங்க மணல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க இந்த மாதிரி கல்குவாரிக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளேயும் இவர்களுடைய தலையீடு இருக்கா? அதாவது இவங்க சொல்றதெல்லாம் ஒரு மாவட்டம் தான். சரி, தமிழகம் முழுவதும் இந்த மலைகள் வெட்டி எடுப்பதில் பார்த்தீங்கன்னா, நான் தகவல் சட்டத்தில் கேட்டிருக்கேன். மெயினாக காஞ்சிபுரத்தில் 120 மலைகள் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டு எடுத்திருக்கேன். இதில் மெயினாக என்னன்னா, இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 121 மலை கொடுத்துருக்காங்க 2020 எனக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ அமைச்சர் வந்து நிறைய நின்று போன கோரிஸ் எல்லாம் இப்போ வேற அதுக்கப்புறம் ஒரு 20 கொடுத்துருக்காரு மலைகள் வெட்டி எடுப்பதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இப்போ ஈவினிங் கூட இந்த மாதிரி பேப்பர் பில்லு தான் இந்த கனிமத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிண்ட் வந்து அவங்களே குவாரி ஓனரே பிரிண்ட் பண்ணிட்டு வரா, இந்த சீல் அவரே எடுத்துட்டு வராங்க, எல்லாம் அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இதை எதிர்த்து இதுதான் அந்த மலை கொள்ளை அடிக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். இது இல்லாத அதை க்ரஷ் பண்றாங்களே, அது வந்து ஒரு 4000 கிரஷர் இருந்து இப்போ ஒரு 5000 ஆயிட்டு இருக்கோம். ஏற்கனவே 2021 வரைக்கும் 4000 கிரஷர் இருந்தது. அந்த 4000 கிரஷரோ 5000 கிரஷரோ எந்த இது வரைக்கும் யாருமே பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. யாரும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. பொல்யூஷன்ல போய் அனுமதி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது குவாலிட்டி செக்கோ எவ்வளவு உடைக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது. அவ வந்து சக்கை எடுத்துட்டு வந்து அரைச்சி ஸ்டாக் பண்ணும்போது தான் கனிம வளத்துறை உள்ள போக முடியும்னு இன்னைக்கு டைரக்டர் சொல்றாரு. அப்போ இந்த 4000 கிரஷருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. பொல்யூஷன்ல வந்து லெட்டர் கொடுத்துட்டு பொல்யூஷன்ல இங்க அரைக்க போற மிஷின் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல, சட்ட திட்டமே இல்லை. ஒரு கிரஷர்ல வந்து அரைக்கிறாங்க, அவர் முறைகேடா அரைக்கிறாரு, வேற மெட்டீரியல் எத்தாந்து அரைக்கிறாருன்னா அவருக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. குவாலிட்டியா அரைக்கலைன்னா அதுக்கு குவாரியை நிறுத்துறது, சீல் வைக்கிறது. அந்த ரூல்ஸ் வந்து என்ன ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, இன்னும் அதை அமுல்படுத்தல. ஏன்னா இதை அமுல்படுத்திட்டா மலையில உடைக்கிறது இங்க கணக்கு வந்துடும். அதனால கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டாலும் கணக்கு வந்துடும். அதனால இந்த பேப்பரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமா இந்த மலைகள் ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது மலையை உடைக்கிறது ஒரு வகை சார். ஆமா, மலையை உடைச்சு கல் எடுக்கிறாங்க. ஆமா, பூமியவும் பொழந்தும் கல் எடுக்கிறாங்க. பட்டா லேண்ட். 2 குவாரிக்கு என்ன சார் வித்தியாசம்? அதாவது இவங்க பட்டா லேண்ட், ஒருத்தர் பட்டா லேண்ட் வச்சிருக்காருன்னா அவர் லேண்டுக்கு கருங்கல் இருக்குன்னா அதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கறது ஒண்ணு. மலையை வந்து அது அரசாங்கமே கொடுக்கறது, ஏலம் விடுறது. இது 2 தான். இப்போ மலையை நிறைய போன கவர்மெண்ட்ல மலைக்கு அனுமதி கொடுக்காதே இருந்தாங்க. இப்போ மலையை உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த 3.5 வருஷத்துல மலைகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இது 2மே பட்டா லேண்ட்ல இருந்து எவ்வளவு ஆழம் எடுக்கணும். இப்ப பட்டா லேண்ட்ல இப்ப மண் எடுக்கிறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப ஏதோ வந்துருக்கு, இன்னும் அது கரெக்டா தெரியல. அதுக்கான ஜியோ இன்னும் வெளியில ப்ராசஸ். அப்ப ஏதோ பண்ணிருக்காங்க, நீர்வளத்துறையில ஏதோ பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, நான் ஒரு சாராயம் விற்க ஒரு ஒயின் ஷாப்பே அரசே எடுத்து நடத்துறதுக்கு முன் வந்து அதுல நிதி ஆதாரம் இருக்கு, அதுல முறைகேடு, மக்கள் உயிரிழப்பு ஏற்படும், கலப்படம் வருது. ஏன் இந்த மலைகள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னே அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது, ஏன் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் ஒரு மலை கூட அரசு கிட்ட இல்லை? ஏன் அரசு எடுத்து இதை பண்ணானா? அது பண்ணறதுனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது, நிதி ஆறாத வருது நம்மளுக்கு.
கடத்தல் தடுக்கப்படுது. இது எல்லாமே இதுல பண்ண முடியும். ஏன் அரசு இதை பண்ண மாட்டேங்குது? நாங்க தொடர்ந்து கேட்டு இந்த குவாரிகள் சம்பந்தமாக புகார் கொடுத்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே நான் 2020 இதே மாதிரி புகார் கொடுத்துருக்கேன். பார்டர்ல போய் வண்டி அத்திப்பள்ளி வழியா போற 100 போட்டோ, அப்ப வந்த செய்தி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இதே மாதிரி இது 3 வருஷத்துக்கு 3.5 வருஷம் 20 கொடுத்து 4 வருஷத்துக்கு முன்னே இதே மனு நான் கொடுத்து இதே கேட்டிருக்கோம். கொஞ்ச நாள் தான் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய இப்போ இது எப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்க தான் ஓசூர்ல, அதாவது கிருஷ்ணகிரியில் 130 140 மலை இருக்குன்னா ஒரு 100 மலை ஓசூர்லயே நடக்குது. அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இன்னும் இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் கர்நாடகாவிலேருந்து இங்கே அரைச்சி இவங்க கர்நாடகா அந்த ஓசூர் வழியா ஒரு 4000 லோடு ஒரு நாளைக்கு போகுது. 4000? ஆமா. ஒரு மிஷின் அங்க இருக்கிற மிஷின் இந்தியாலே எங்கேயும் இருக்காது. ஒரு அவருக்கு 500 1000 டன் அரைக்கக்கூடிய மிஷின் இருக்குது. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? போய் பார்த்துருப்பாரா? கிடையாது. அது மாதிரி அரைச்சி ஒரு நாளைக்கு அதாவது 1 லட்சம் டன்னு போகுதுன்னு சொன்னேன். இதுல ஏன் நாங்க வரோம்? லாரி உரிமையாளருக்கு என்னன்னா இவங்க இந்த மாதிரி பர்மிட் போட்டுக்கிட்டு பேப்பர்ல போட்டுக்கிட்டு எங்களுக்கு அளவுக்கு அதிகமா உடைக்கிறத இவங்க விற்கும் போது எங்களுக்கு பில்லு கொடுக்கறல. கேட்டா நீதிமன்ற உத்தரவு இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கு, பினிஷ்டு ப்ராடக்ட் நீங்க பில் இல்லாம எடுத்து போலான்னு இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு எங்களை எடுத்து பினிஷ்டு ப்ராடக்ட்னா கல்ல உடைச்சு மண்ணாக்கியாச்சு. ஆமா, நாங்க அது நியாயமா இருக்கு. ஏன்னா மலை உடைக்கும் போது ஏலம் விடுறாங்க, அதுக்கு பணம் ராயல்ட்டி வந்துடுது. அதை அங்கிருந்து எடுத்துட்டு ஒரு கிரஷர்ல போட்டு கிரஷர்ல அரைச்சி அதை தரம் பிரிக்கிறாங்க. 3/4 ஜல்லி, 1.5 ஜல்லி, வெட் மிக்ஸ், எம் சாண்டு தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த எம் சாண்டு தயாரிக்கும் போது இதுக்கு பினிஷ்டு ப்ராடக்ட் நாங்க பணம் கொடுத்து ஜிஎஸ்டியோட வாங்கிட்டு வரோம். அதனால இதுக்கு தேவையில்லைன்ற. இப்போ கிரானைட் இருக்கு எடுக்கிறாங்க, இப்போ கடைக்கடியா ஸ்லாபா வச்சிருக்க, அதுக்கு டிரான்சிட் பாஸ் இருக்கா? இல்ல. சிமெண்ட் இருக்கு, அதை இதுல இருந்து எடுத்துட்டு வராங்க, அதுக்கும் கடைக்கடியா இருக்கு. ஆனா இதுக்கு ஒண்டி கேட்கறாங்க. கேட்டா கிரஷர் அசோசியேஷன் இது மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்குதுன்னு அலோவ் பண்ணிடுறாங்க. திடீர்னு இது மாதிரி மாவட்ட ஆட்சியர்ல கனிமவளத்துறை டைரக்டர் மாறும்போது, இது மாதிரி விபத்து நடக்கும்போது, இது மாதிரி இப்போ இந்த உயிரிழப்பு ஏற்பட்ட உடனே இப்போ எல்லா வண்டியும் பிடிச்சி டிரைவர்லாம் ஜெயிலில் இருக்கான், புழல்ல இருக்கான். 2 டிரைவர் வண்டிங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி இதுக்கு ப்ராடக்ட் இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்தில் மட்டும் 150 கிரஷர் இருக்கு. 30 பேருக்கு தான் இவங்க பர்மிட் தராங்க, இது மாதிரி பர்மிட். அப்ப மீதி எல்லாம் எப்படி அரைக்கப்படும் சார்? இந்த கல்குவாரி இந்த கல்குவாரி இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தான் இங்க, சரிங்களா? மணல் சட்டவிரோதமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கடுமையான டைரக்ஷன் கொடுத்து இவங்க தான் மணல் மாஃபியாக்கள் தமிழ்நாட்டின் அப்படின்ட்டு ஒரு 3 பேரை நீங்க அடையாளப்படுத்திட்டீங்க, நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சரிங்களா? இப்ப இந்த கல்குவாரிகளும் கூட அதே போல அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமலே இயங்குகிறதா சார் பல இடங்கள்ல? ஆமா, இப்போ சம்பவம் நடந்த ஒரு 4 மலை எடுங்க. பொதுவா எல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க எங்கேயாச்சும் நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இல்ல, இப்போ மர்டர் நடந்தது அது பாத்தீங்கன்னா அனுமதி திருநெல்வேலியில மிஷின் ஊர்ந்து ஒரு 4 தொழிலாளர், அது கேட்டாலும் அளவுக்கு அதிகமா. எங்க விபத்து நடந்து பிறகுதான் அங்க மீடியாவை போக முடியும். மணலாவது காலை கடன் போறவனோ விவசாயியோ ரோட்ல போறவன் போட்டோ எடுத்து காமிச்சு மணல் கொள்ள மலை உள்ள யாராலையும் போக முடியாது. 2 டிவி போனாங்க, 2 டிவியும் தாக்கப்பட்டாங்க. அதுவும் இது மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் டிவி அங்க போகுது, மற்ற மாதிரி நீங்க உள்ளவே போக முடியாது. நானே அங்க போனா அனுமதி காவல்துறை எஸ்பி கேட்டிருக்கு, இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அது இல்லாம இந்த அனுமதி இல்லாத அரைக்கிறதுல தரமான இது கிடையாது நம்மளுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கனிமத்தை ஏன் அங்க மலை உடைக்கும் போது தான் நீங்க அதுக்கு ராயல்ட்டி போடுறீங்க, ஏன் பினிஷ்டு ப்ராடக்ட்ல போடுங்களேன். இப்போ டிஎல் எல்லாம் இருக்கு, டீ பறிச்சுட்டு வரும்போது அரசு வசூல் பண்ண முடிச்ச பிறகு அது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு, ஏன்னா எல்லாரும் மலை பக்கத்திலே கர்ஷரை போட்டுறாங்க, அதுக்கு 500 மீட்டருக்குள்ள போடணும். அதுல போய் ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறான், ஷவர்மா மாதிரி மலை சுத்தி அங்கேயே உடைச்சி அங்கேயே அரைச்சி, அதை யார் போய் அங்க அந்த டஸ்ட்ல நின்று எந்த அதிகாரி பார்க்கறான்? யாரும் பார்க்கறதில்ல. இது வரைக்கும் கனிம வளத்துறை டைரக்டர் இந்த 3 ஆண்டுல 5 பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ எப்படி நாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தா கிடைக்கல. அதான் நான் லாஸ்டா காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன்.
269 கிரஷர் இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துல. நீங்க கனிமவளத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னா கலெக்டரே தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லைன்னா 1 மாதம் கழித்து நீங்க டெல்லிக்கு ஈடிய சந்திக்கு வந்து வரோம். ஏன்னா வாட்ச் பண்றாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு. அதுதான் நாங்கள் இதை சொல்கிறோம். இதை முறைப்படுத்துங்க. ஏன் இதை எப்போ பாரு யுவராஜ் இது மாதிரி பேசுகிறாரு பண்ணுறாரு கிடையாது. எங்களுக்கு எங்கள் தொழில் செய்ய முடியல, எங்கள் ஓட்டுநர் கைது செய்யப்படா, எங்கள் மேலே 370 கொடுக்கக்கூடியவர்கள் குறித்த தகவலை இந்த இஷ்யூ நடந்தது சார் பேசிட்டு. ஆமாம், அவரு சொல்றது அப்படியே எங்களுக்கு நடக்குது. நான் ஒரு புகார் கொடுத்துட்டு வந்தேன்னா அடுத்து அவர் எப்படி தாக்கப்பட்டிருப்பார் தெரியுமா? நாங்கள் ஒரு வாட்டி மணல் கோரைக்கு போனோம், போய் கேமரா இட்டு போகணும், ஹஜ் டிவி இட்டுட்டு போகணும். அவன் என்ன சொல்றான், ஊர்ல இருக்கிற மக்களை தூண்டி விடுறான், நாலுலேருந்து உங்க பொழப்பெல்லாம் போச்சுடா, அதை ஒருத்த வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்றான். அது மாதிரி தான் இந்த லாரி ஓனர்கிட்டயோ டிரைவர்கிட்டயோ பாரு, நாலுலேருந்து உங்களெல்லாம் ஒருத்த எவனோ அங்கே பண்ணின்னுக்கிறான், நீங்க என்ன வேடிக்கை பாரு, அப்படி தூண்டி விட்டு அவனை வெறுப்பேற்றி பண்ண வைக்கிறது. அதுல யாரோ ஒருத்த ஏதோ ஒன்று பண்ணிடுறான். இதுதான் இங்கே நடைபெறுது. அதனால நாங்கெல்லாம் கிரஷர் கிட்டேயோ போய் உள்ள போயிட்டு வெளியே ஏதாவது ஒரு சைக்கிள் தூக்கி போட்டு கூட எங்களை தாக்குறதெல்லாம் நடக்கு. நாங்கள் சில நேரம் இந்த ஓவர்லோடு தடுக்கணும், தொழில் செய்யணும்னு சொல்லி எவ்வளோ பார்க்குற முடியல. இப்போ இதில் இந்த சட்டம் எங்களை எங்கே தாக்குதுன்னா, லாரி ஓனரை இப்போ கனிமத்தில் எடுத்துட்டு வரவுடனே திருட்டு வழக்கு 379 and 431 அண்ட் MM ஆக்ட்ல போடுறாங்க. அந்த ஓனர் 15 நாள் கழிச்சு தான் பேலு. அதுக்கப்புறம் வண்டி எடுக்க 2 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும். நாங்க ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கிட்டு GST கட்டிட்டு வெளியே வரோம், எங்களை தாக்கப்படுறோம். அதுதான் எங்களுக்கு. அதனால தான் நாங்க இதை இவ்வளோ இஷ்யூ இருக்கு. ஓனரை டிரைவர் அரெஸ்ட் பண்றாங்க, ஓனரை ரிமாண்ட் பண்றாங்க. யார் செய்யற தப்புக்கு யாரு இது துணை போகுது? இப்போ பர்மிட் கொடுக்குறாங்கல்ல, இது மாதிரி பர்மிட் இந்த பர்மிட் எல்லாமே மலை மண்ணு இது எல்லாத்துக்கும் இந்த பர்மிட் காசு வாங்க கூடாது. இதுக்கு அவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. 500 பர்மிட் வாங்குறான்னா அவன் 2500 3000 லோடு எடுக்கிறான். 3000 லோடு இந்த 500 பர்மிட்டை வித்துடுறான். அப்ப அவனுக்கு இலவசமா அவன் இந்த பாஸுக்கு ராயல்டி பற்றி எங்க கிட்ட வாங்கிடுறான். இது அவன் கட்டுற பணத்துக்கு கொடுக்குற பில்லு. இதெல்லாம் எங்களுக்கு நாங்க ஏன் அவருக்கு நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம், நாங்க மக்கள் கிட்ட போய் அந்த காஸ்ட் வாங்கிக்கிறோம். ஏன் பில்லு கொடுக்க மாட்டீங்க? அதனால தான் இப்போ ஈவே பில் கேட்டேன். ஈவே பில் வந்துட்டா சார் இந்த விவகாரத்துல சார் இப்போ இந்த ஜகபர் அலி இஷ்யூல புகார் கொடுத்துட்டு வந்த பிறகு தாசில்தார் கிட்ட இருந்து தகவல் வெளியில போயிருக்கு அப்படிங்கறது அவரும் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஹென்ரி திபன் சார் சொன்னாரு. பொதுவாகவே இந்த மாதிரி நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உடனே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சாராயம் விற்கிறவங்களை பத்தி புகார் கொடுத்தா அப்படிதான் தெரிஞ்சிடும் சார். ஆமா, அது மாதிரி இந்த இஷ்யூலயே அப்படிதான் தெரியுமான்னு. ஆமா, நான் கலெக்டர் கிட்ட போய் கனிமவளத்துறையில இவ்வளவு முறைகேடுன்னா கலெக்டர் எடுத்த உடனே AD மைன்ஸ் அசிஸ்டன்ட் யார் தவறு செய்யறான்னு அவருக்கு தான் அனுப்புறாரு. இப்ப நான் போய் கனிமவளத்துறையில கேட்டா எவ்வளவு கிரஷர் இருக்குன்னா எனக்கு தெரியாது, நீங்க போய் பொல்யூஷன் கேளு. பொல்யூஷன்ல போய் கேட்டா நான் பொல்யூட் ஆகுறது வரைக்கும் தான் பாப்பேன், நீங்க போய் PWD கேளு. நான் 3 அமைச்சரை சந்திச்சேன். ஏன் நான் இப்ப அமைச்சரையே மாத்தணும் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா இந்த 3 ஆண்டா மனு கொடுத்து சொல்லி எந்த இதுவும் நடக்கல. பாதிக்கப்படுறோம், டிரைவர் உள்ள நிம்மதியா தொழில் செய்ய முடியல. நாங்க ஏன் அது இல்லாத அதிக பாரம் வேற ஏத்துறா, எங்களால் அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளவு கலெக்டருக்கு எல்லாருக்கும் சொல்றோம். கலெக்டருக்கு போய் நான் சொல்றேன், இது மாதிரி உங்க அலுவலகத்துல இது மாதிரி கனிமவளத்துறையில இது மாதிரி பில் அடிச்சு இது மாதிரி சீல் போட்டு இது பண்றாங்கன்னா மறுநாள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. நாங்க 545 வண்டி கேஸ் போட்டிருக்கோம், தார்பாய் இல்லைன்னு 54 வண்டி மேல வழக்கு போட்டிருக்கோம், நீங்க இனிமேல் முறை தார்பாய் கட்டி இதை கட்டி. நான் கேட்டது இந்த கனிம கொள்ளை நடைபெறுது, இதை தடுங்கன்னு. இதை பண்ணவே இல்லை. இது ரெவன்யூ வரக்கூடிய துறையா இதை எடுத்துங்கன்னு சொல்றேன். அரசுக்கு ரெவன்யூ வரும்னு சொல்றேன். ஓகே சார், பேசலாம்.